Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to the wonderful message of this coronavirus pandemic season, from Passover to Pentecost and all the lockdowns. Hallelujah. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. Greetings to all my wonderful viewers in the name above all names, the name of our Lord and Savior Jesus Christ. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்தவான்களுக்கும் ஹல்லேலூயா, அந்த மேலான நாமத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak to you His wonderful words of life in this lockdown season of the height of COVID-19. இந்த லாக்டவுன் ஊரடங்கு சட்டம் இருக்கிற காலகட்டத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா, இந்த கொள்ளை நோயின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனுடைய வார்த்தைகளை உங்கள் வீடுகளில் இன்னொரு விஷயம் பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய தயவுக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். The next half, God's word is going to change your lives forever. அடுத்த அரை மணி நேரத்தில் கர்த்தரோட வார்த்தை ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாற்ற போகிறது. This season, this lockdown, everything, what it is for, you must listen and you must make changes in your lives and daily schedules. இந்த லாக்டவுனும் இந்த கொள்ளை நோயும் எந்த காரணத்துக்காக இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட வெளிப்பாடு என்னன்னு சொல்லிட்டு நாம் கேட்குற ஒருத்தரும் கூட அறிந்து கொள்ள வேண்டும். பூமியில் இருக்கிற அத்தனை மனுஷர்களும் அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, இது அதிக முக்கியமுள்ளது. This is very, very, very important. What do you think this lockdown is for? இந்த ஊரடங்கு, இந்த லாக்டவுன் என்னத்துக்காக இப்படி சம்பவிக்கிறது? God is giving man one more chance to consider his ways and set things in order. தேவனாகிய கர்த்தர் மனுகுலத்துக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். எல்லா காரியங்களும் ஹல்லேலூயா அவங்க வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்து காரியம் ஒழுங்கில்லாதெல்லாம் ஒழுங்குபடுத்தும்படிக்கு. Jesus is a merciful God and He loved man so much that He gave His very life to die on the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள ஒரு தேவனா இருக்கிறார். மனுஷனை, பாவியான மனுஷனை எந்த அளவில் நேசித்தார் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா, தன்னுடைய வெறிய ஜீவனையே அந்த மனுஷனுக்காக சிலுவையில் மரிக்கிறதுக்காக ஒப்பு கொடுத்தவர். He shed blood so that they can wash their sins in His blood and go to heaven instead of hellfire. அவருடைய ஜீவனையே அதுக்காக உங்களுக்காக கொடுத்து உங்கள் பாவத்தை அவருடைய சிந்தின ரத்தத்தினால கழுவி நீங்கள் பரலோகத்துக்கு போகும்படிக்கு, நித்திய நரகத்துக்கு போகாதபடிக்கு அப்படி செய்தவராக இருக்கிறார். Today we are all seeing and hearing so much about man's wickedness and atrocities abounding in the world. இன்றைக்கு நம்ம எல்லா பக்கம் நம்ம என்ன பார்க்குறோம்? மனுஷனோட பொல்லாப்பும் பயங்கரமான மொரட்டாட்டம், இன்றைக்கு மனுஷன் செய்கிற அக்கிரமங்களை பற்றி நாலா பக்கம் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். And it is the wrath of God being poured out on all mankind today through coronavirus, also other plagues, pestilences and disasters. இன்றைக்கு நாம் இந்த சம்பவிக்கிற காரியங்கள் என்னத்துக்கு நடக்கிறது என்றால், தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினிய மனுஷன் மேலே அவர் இந்த கொரோனா கொள்ளை நோயினாலையும் வேற வாதைகள்னாலையும் வேற கொள்ளை நோயினாலையும் வேற பயங்கரமான ஆபத்துகள்னாலையும் மனுஷனை உணர்த்தும்படிக்கு அவர் செய்கிறார். This is all to awaken man to the truth. Things are really bad we see today in May of 2021.
இந்த மே மாதம் 2021 வருஷத்தில் ரொம்ப மோசமான ஒரு நிலவரமாக இருக்கிறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனுதினமும் thousands of people are dying around us. நம் சுற்றிலும் ஆயிரமான ஜனங்கள் மரித்து மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். Are you afraid of corona virus? நீங்கள் கொரோனா கொள்ளை நோய்க்கு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? No need to be. If you are praying to Jesus and doing what he is telling you to do, நீங்கள் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டு நீங்கள் செய்து கொண்டிருந்தா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Do you know that what Jesus is saying about the virus and all other things is in the Holy Bible? உங்களுக்கு தெரியுமா, இந்த கொரோனா கொள்ளை நோயை பற்றியும் வேற எல்லா காரியங்களை பற்றியும் உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களை பற்றியும் நடந்ததும் நடக்கிறதும் இன்னும் நடக்க போகிறதும் சத்திய வேதாமத்தில் எழுதி உள்ளதென்று உங்களுக்கு தெரியுமா? All things which happened earlier, which is happening right now, and which is going to happen in the future is written in the Holy Bible. In the book of Exodus chapter 15 verse 26 we read, "If you diligently heed the voice of the Lord your God and do what is right in his sight, give ear to his commandments and keep all his statutes, I'll put none of the diseases on you which I have brought on the Egyptians, for I am the Lord who heals you." யாத்ராம புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 26ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்றார். What does he say here? Hallelujah. Who is the God who heals you today? இங்கே என்ன நம்ம பார்க்குறோம்? உங்களுக்கு சுகம் கொடுக்குற தேவன் யாரா இருக்கிறார்? Hallelujah. It is Jesus and no other. And the diseases for which were for others, not God's people. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய பரியாரி ஆகிய தேவன். இந்த வியாதிகள் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு அது அனுப்பல, வேற ஜனங்க மேலே, கடவுளுக்கு ஆண்டவருக்கு பயப்படாதவர்கள் மேலே தான் அது அனுப்பி இருக்கிறார். Hallelujah. So if you are facing any problems, you just have to check your walk with God. அதனால் நீங்கள் எந்த பிரச்சனை போராட்டத்தில் இன்றைக்கு இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தேவனோடு எப்படி சஞ்சரிக்கிறீர்கள், நடக்கிறீர்கள் என்று அதை நீங்கள் ஆராய்ந்து சோதித்து பார்க்க வேண்டும். As to whether you are diligently listening to his voice, doing what is right in his sight and obeying his commands and statutes. Hallelujah. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவும் கை கொள்ளுகிறீர்களா இல்லையா என்று ஹல்லேலூயா நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டுமா இருக்கிறது. Otherwise you will definitely face problems. Even the lockdowns are to check on that. இல்லை என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். இது சிந்திக்கும்படிக்கு தான் இந்த லாக்டவுன் ஊரடங்கு கூட சோதிச்சு உயர்த்து ஆராய்ச்சி சோதிச்சு பார்க்கறதுக்காகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் இப்போ உலகத்தில் சம்பவிச்சு கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். There are only two vital things that will affect our lives on this earth. இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டு வர ரெண்டு காரியங்கள் தான் இருக்கிறது. On this earth and in the one to come. இந்த பூமியிலையும் வரப்போகிற நம்ம போகிற இடத்துலையும் கூட நம்மளுக்கு தேவையான காரியம் ரெண்டு தான். Or else you might not even get to the one to come. அப்போ அதை பற்றி நமக்கு தெரியலன்னு சொன்னால் இந்த பூமியை விட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம போக முடியாத கூட போயிடும். The first thing man needs on this earth is salvation. இந்த பூமியில் மனுஷனுக்கு என்ன இருந்தாலோ இல்லா இருந்தாலோ ரட்சிப்பு இல்லாத இருக்கவே முடியாது. Since the first man sinned, he is cast out from his first abode and where he was to live eternally with Jesus.
ஆதி மனுஷன் பாவம் செய்ததுனால ஆரம்பத்தில் இருந்த நிலவரத்திலேருந்து ஹல்லேலூயா வெளியாக்கப்பட்டது. ஏனென்ன இயேசு கிறிஸ்துவோடு அவர் நித்தியமாக வாழறதுக்கு தான் ஆண்டவர் ஆதி மனுஷனை சிருஷ்டித்தது. ஆனால் அந்த நிலவரத்தை விட்டு மாறி போனதுனால தான் வெளியாக்க வேண்டியதாக இருந்தது. Today, if anyone desires to go to heaven, he has to have his sins washed on this earth by the blood of Jesus. இன்றைக்கு யாராச்சிலும் பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியிலேயே தன்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தில் ஹல்லேலூயா கழுவ வேண்டியதாக இருக்குது. How can he do that? It is by immersion baptism in Jesus' name. Hallelujah. When their sins will be washed in the blood of Jesus. அது எப்படி செய்ய முடியும்? முழுக்க ஞானஸ்தானம் கிறிஸ்தவத்தில் உள்ள முழுக்க ஞானஸ்தானம் அது இயேசு கிறிஸ்து நாமத்தில் முழுகி பாவத்துக்கு பரிகாரம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Or else there is another place which he will go to, that is hellfire. அப்படி செய்யாத இருந்தால் பாவம் கழுவாதபடிக்கு பரலோகத்துக்கு போக முடியாது, நித்திய நரகத்துக்கு தான் போக முடியும். Salvation is for man and it's available in Christianity only and no other religion. In the name of Jesus, no other religion has the way. வேற எந்த மதத்துலேயும் அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி கிடையாது. கிறிஸ்தவத்தில் தான் இயேசு நாமத்தில் முழுக்க ஞானஸ்தானத்தில் அந்த வழி வைத்திருக்கிறார். As Jesus alone has said, I am the way, the truth and the life and there is no other way available. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொல்லியிருக்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், உங்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். The last year 2020 had been a year for man to sit down and consider and himself, his life, and repent for all the many things in his life owing to the coronavirus pandemic lockdowns. 2020 வருஷம் போன வருஷம் எல்லாம் கூட இந்த ஊரடங்கும் இந்த கொள்ளை நோயினால வந்த காரியங்கள்னால மனுஷனுக்கு ஒன்றும் செய்ய முடியாத வீட்டிலே உட்கார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திச்சு மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் மனம் திரும்புறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. Hallelujah. Now if you see from 2021 May, things are really worse. In this month 2021 May month, how is the situation? Things are really bad. The first thing man has to check on is whether he or she has washed his sins. முதலாவது மனுஷன் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், சோதிச்சு பார்க்க வேண்டிய காரியம் என்னென்றால், தன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் இந்த பூமியிலேயே பாவம் கழுவி பரிகாரம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்று. This season is given one more chance, hallelujah, to set your house in order and your life in order. இந்த ஊரடங்கு திருப்பி இப்போ நடந்து கொண்டிருக்குது. என்னத்துக்காக? தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஒழுங்குபடுத்தும்படிக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தேவனாகிய கர்த்தர் மனுஷன் கொடுக்கிறார். If he dies today or if Jesus Christ returns today in his second coming, இன்னைக்கு மனுஷன் மறிச்சு விட்டா இல்லைன்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ அவருடைய 2ஆம் வருகையில் வரப்போகிறார். To take those who have been washed of their sins, you cannot go to heaven with him. பாவங்கள் கழுவப்பட்டவர்களை அவர் 2ஆம் வருகையில் வந்து கூட்டி பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார்கள். ஆனால் உங்கள் பாவம் கழுவாத இருந்தால் நீங்கள் போக முடியாதுன்னு பார்க்குறோம். Many people say that if you accept Jesus by word of mouth into your heart, you're saved and on your way to heaven. அநேக ஊழியக்காரர்களும் ஜனங்களும் கூட என்ன சொல்லுகிறார்கள், வாயின் வார்த்தைனால இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு இருந்தால் போகிறோம், நீ பரலோகத்துக்கு போகிற வழியில் போய்கொண்டு இருக்கிறீர்கள் என்று. You might be on the way, but you'll never get there till you are washed of your sins in immersion baptism. நீங்கள் வழியில் போய்கொண்டிருக்கலாம், ஆனால் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. ஏனென்றால் உங்கள் பாவம் அந்த முழுக்க ஞானஸ்தானத்தில் கழுவாது இருக்கிறபடியால். As 3,000 people did in the first New Testament church on the day of Pentecost.
பெண்டிகாஸ்ட் நாளில் 3000 பேர்கள் எப்படி பாவ பரிகாரத்துக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தார்களோ அப்படி செய்ய விட்டா பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. Hallelujah. This is the way you have to follow. நமக்கு போக வேண்டிய வழியை காட்டி வச்சிருக்கிறார் வேதத்தில். In Acts chapter 2 verse 38 and 41, Peter was the first one who stood up and preached the true gospel of salvation for mankind. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு தான் முதலாவது மனுஷன் உண்மையான சுவிசேஷத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மனுஷனுக்கு பிரசங்கம் பண்ணவர். No other gospel is going to take man to heaven. வேற எந்த சுவிசேஷம் மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. In verse 38 of Acts 2, Peter said to them, repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sins, and you will receive the gift of the Holy Spirit. Hallelujah. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்குறோம்? 38ஆம் வசனத்தில் பேதுரு எழுந்து நின்று அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Hallelujah. In verse 41, what do we read? And then those who gladly received his word were baptized, and that day about 3,000 souls were added to them. 41ஆம் வசனத்தை வாசித்தா, அவருடைய வார்த்தை சந்தோஷமாய் கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொண்டார்கள். Hallelujah. Remission of sins for man's sins is only in the name of Jesus, the Lord Jesus Christ. பாவம் மன்னிப்பு மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே இடத்துல தான் அது இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான், வேற எந்த நாமத்திலையும் கிடையாது. The Israelites in the Old Testament were also baptized into a name. பழைய ஏற்பாட்டில் கூட பார்த்தா இஸ்ரேல் ஜனங்கள் கூட ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அவர்கள் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தார்கள்? ஒரு மனுஷோட பேரில் தான் அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். And that is in the name of Moses, as we read in 1 Corinthians 10 chapter verse 1 and 2. நாம் 1 கொரிந்தியரில் 10ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்தில் வாசித்தா, அவர்கள் மோசேக்குள்ளத்தான் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று. Never forget, the devil is a deceiver from the beginning. நீங்கள் மறக்கவே கூடாது, ஆதியிலிருந்து பிசாசானவன் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். And has made duplicates for every original that God has made. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான காரியங்களை உருவாக்குனதுக்கெல்லாம் பிசாசானவன் டியூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கிறான். Be not deceived by the lies of the devil. பிசாசோட பொய்னால, தந்திரமா வஞ்சிக்கிற பொய்களினால நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. Any other subjects in the Bible, if the devil deceives you, you stand to lose the blessings related to that only. வேற எந்த கருத்துக்களை பற்றி கூட, வெளிப்பாடுகளை பற்றி கூட, வேதத்தில் இருக்கிற வசனங்களை பற்றி நீங்கள் தவறாக கூட புரிஞ்சு கொண்டிருந்தா கூட அதுக்கேற்ற ஆசீர்வாதம் தான் இழந்து போவீர்கள். But if you are deceived about salvation, then your eternity will be affected. ஆனால் ரட்சிப்பை பற்றி நீங்கள் ஏமாந்து போய்விட்டா உங்க நித்தியத்தை பற்றி அடிபடும் என்று பார்க்குறோம். You will spend your eternity in hell fire instead of eternal life with Jesus in heaven. நீங்கள் உங்கள் நித்தியத்தை இயேசுநாதரோடு பரலோகத்தில் செலவு செய்யறத விடாதபடிக்கு நித்திய நரகத்தில் உங்கள் நித்தியத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக வரும். In 1 Corinthians 13 verse 1 and 2, Apostle Paul writes about God's people having all the gifts of the Holy Spirit but not having love. அப்போஸ்தலர் நடபடிகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியரில் 13ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்தை நான் வாசித்தா, கர்த்தருடைய ஜனங்களுக்கு எல்லா வரங்களும் இருந்தால் கூட, பரிசுத்தாவின் வரங்களும் இருந்தால் கூட அன்பில்லாவிட்டால் என்று பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறத வாசிக்கிறோம். பட் வாட் ஐ வுட் லைக் டு டெல் யூ வித் த சேம் வேர்சஸ்,
Though I speak with the tongues of men and of angels, but have not salvation, and though I have the gifts of prophecy and understand all mysteries and all knowledge, and though I have all faith so that I could move mountains, but have not salvation, I have nothing. And though I bestow all my goods to feed the poor, and though I give my body to be burnt, hallelujah, and have not salvation, the gifts, prophets mean nothing. அப்போ 1 கொரிந்தியர் 13 1-2 நான் அந்த வசனம் வச்சு உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறது என்னவென்றால், நான் மனுஷன் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு ரட்சிப்பு உங்களுக்கு இராவிட்டில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தூதர்களோட பாஷையும் மனுஷ பாஷை எந்த பாஷை நீ பேசினா கூட உங்களுக்கு ஹல்லேலூயா எந்த வரம் இருந்தா கூட, தீர்க்க தரிசன வரம் இருந்தா, எல்லா ரகசியம் எல்லா அறிவும் சொல்லுற எல்லா விசுவாசம் இருக்கிற வரம் இருந்தா கூட, நீங்கள் மலை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தா கூட உங்களுக்கு ரட்சிப்பில்லாவிட்டால் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய சொத்து எல்லாவற்றிலும் தரித்திரர் கொடுத்து என்னுடைய சரீரமே கர்த்தருக்காக சுட்டேறிய கொடுத்தா கூட ரட்சிப்பில்லாதபடிக்கு இருந்தா உங்களுக்கு எல்லா வரம் இருந்துட்டும் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். I will have to spend my eternity in hellfire. உங்களுடைய நித்திய நரகத்தில் செலவு செய்ய வேண்டியதாக வரும். It does not say if I have love I can go to heaven. உங்களுக்கு அன்பு இருந்தா பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி எங்கேயும் சொல்லதில்லை. It is blood that makes atonement for man's sins. இது மனுஷனோட பாவத்துக்கு ரத்தம் தான் பாவ நிவர்த்தி செய்கிறத வாசிக்கிறோம் வேதத்தில். And the Lord Jesus Christ, who is the true God, and he is a spirit who was manifest in the flesh. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனும் அவர் மாம்சத்திலையும் வெளிப்பட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு சிலுவையில் மரிச்சு ரத்த சிந்தி இருக்கிறார். over 2000 years ago, 2000 வருஷங்களுக்கு முன்பாக, and shed his precious blood for that very purpose. வெளியேறப்பட்ட ரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தி இருக்கிறார். அதே ஒரு காரியத்துக்காக மட்டும்தான். If anyone thinks they can do what they like or interpret, hallelujah, as you like it and go to heaven, they are deceiving themselves. அநேகர் ஜனங்க என்ன நினைச்சுட்டு இருக்காங்க, அவங்க நினைக்கிற மாதிரி வியாக்கியானம் பண்ணி அர்த்தம் சொல்லி புரிஞ்சுக்கலாம், அப்புறம் நாம் அவங்க இஷ்டமா பண்ணிக்கலாம், ஆனால் பரலோகத்துக்கு போயிடலான்னு தானே மனுஷன் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். This is the time and season for you to check and confirm your salvation. இந்த காலகட்டம் கூட உங்கள் ரட்சிப்பை சோதிச்சு பார்க்குற காலகட்டம். உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டா கூட நீங்கள் அந்த டெலிஃபோன் நம்பரை கூப்பிடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த செய்தி கேட்கும் கூட நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்கள். உங்களுக்கு வெளிப்பாடு தரும். ஆண்டவர் வெளிப்படுத்தா விட்டா யாரும் சொல்லிட்டா கூட பிரயோஜனம் இல்லை. அட்சணமே ஆண்டவர் வந்து உங்களுக்கு உங்கள் நிலவரத்தை மாற்றி எப்பேற்பட்ட நிலவரத்தில் நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு விடுதலைன்னு தருவார். உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி விடுவார். Some people are quite careless about this saying that doctrine is not very important. ஒரு சிலர் இது அவங்க அசட்டை செய்துட்டு இந்த உபதேசம் எல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு விட்டுறார்கள். Actually, that is the most important thing of all. உபதேசம் தான் உண்மையா பார்த்தா எல்லாவற்றிலும் முக்கியமானது. அஸ்திபாரமே அந்த உபதேசம் தான். The foundation itself is the doctrine. Actually, hallelujah, it's the apostolic doctrine that will take you to heaven and no other. பரலோகத்தில் உங்களை கொண்டு போகிறது எதாவா இருக்கிறது அப்போஸ்தல உபதேசம் தான், வேற எதுவும் கொண்டு போய் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இட்ஸ் டைம் டு ஃபைண்ட் அவுட் வாட் ஜீசஸ் இஸ் சேயிங் அபவுட் ஆல் திஸ். இப்பொழுது எந்த காலகட்டமாக இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை பற்றி இந்த ஊரடங்கு காலத்தில், இந்த லாக்டவுன் சீசன், இதை பற்றியெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணி அறிந்து கொள்கிற காலமாக இருக்கிறது. As Jesus answered Peter in Matthew 16 and 17, flesh and blood has not revealed this to you.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்கு பதில் சொன்ன மாதிரி மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 16-17 மாம்சமும் ரத்தமும் உனக்கு இது வெளிப்படுத்தவில்லைன்னு சொல்லியிருக்கிறார், பரலோகத்தில் இருக்கு பரம பிதா தான் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது என்று. யூ டு நீட் திஸ் ரெவலேஷன் இஃப் யூ வாண்ட் டு நோ எனிதிங் அபவுட் ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் கூட எதனா அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வெளிப்பாடு பேதுருக்கு இருந்தது, உங்களுக்கும் தேவைப்படுகிறது. Now is the time to pray and get your house in order. You have to make some changes today and seek God with your whole heart. இப்பொழுது தான் அதுக்கு காலமா இருக்கிறது, உங்க வீட்டை ஒழுங்குபடுத்துறதுக்கு காலமா இருக்கிறது. நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு சில மாற்றங்களும் இந்த பூமியில நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்பி we have to lay ourselves on it. இந்த பூமியில தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தி நம்மையே அது மேல பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். Kill our flesh and yield to the Holy Spirit's fire. நம்முடைய மாம்சத்தை சாகடிச்சிட்டு என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியின் அக்கினிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். Devils cannot operate when the presence of the Holy Spirit is there. பிசாசானவன் இருக்க முடியாது பரிசுத்த ஆவி இருக்கிற இடத்துல. When you offer yourselves on the altar, demons cannot get near you. பேய்கள் உங்ககிட்ட வர முடியாது. நீங்கள் பலிபீடத்தில் உங்களே பலியாக ஒப்பு கொடுக்கும் போது பேய்கள் வர முடியாது. பிகாஸ் ஹalleluya they are judged by the fire. அவர்களை அந்த அக்னி பரிசுத்தாவின் அக்னி பிசாசுகளை வெளியாக்கும். The power of the Holy Spirit, holy fire on the altar can break any spirit of addiction, any sickness, disease holding you in bondage. பரிசுத்தாவின் அக்னியின் வல்லமை வந்து எப்பேற்பட்ட கட்டுகளா இருந்தா கூட, வியாதிகளா இருந்தா கூட, கொள்ளை நோய்களா இருந்தா கூட கட்டி உங்களை வச்சிருக்கிறதுலேருந்து விடுதலை ஆக்க முடியும். When you offer yourselves on the altar and crucify the flesh, then the second part of the verse says you will be, hallelujah, able to discern what the good and acceptable and perfect will of God is in your life. இங்கே நீங்கள் அந்த பலிபீடத்தின் மேலே உங்களை ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது இந்த வசனத்தில் 2ஆம் பகுதியில் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது கர்த்தருக்கு பிரியமும் நன்மையுமான பூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ஹல்லேலூயா உங்களை மறுரூபப்படுத்தும் அந்த பரிசுத்த ஆவியானவர். Everyone wants to know what is God's will. Well, here it is. எல்லாரும் வந்து தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். இதோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இட்ஸ் ஜஸ்ட் நாட் பீயிங் டாட். இதெல்லாம் போதிக்கப்படுறதில்லை. யூ கேன் ஹியர் அண்ட் சீ ஃப்ரம் காட் இன் அ கிரேட்டர் மேனர் இஃப் யூ ஆஃப் யுவர் பாடிஸ் அப்பான் த ஆல்டர் as a living sacrifice. நீங்கள் அந்த பலிபீடத்தின் மேலே ஜீவ பலியாக உங்களே ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறார்களோ என்று உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படும். Hallelujah. When you crucify the flesh and its voice will, hallelujah, diminish, and in a greater manner will be able to hear the voice of God. அந்த உங்க மாம்சத்தை சிலுவையில் உங்களை அறையும் போது ஹல்லேலூயா வேற சத்தங்கள் அது சத்தம் இல்லாத போய்விடும். கர்த்தருடைய சத்தத்தை அதிகமாக நீங்க கேட்க முடியும். All things that have been hindering you will be removed. The chaff, the impure things will be cleansed. உங்களுக்கு தடை செய்கிற எல்லா காரியங்களும் ஹல்லேலூயா அந்த கதிரும் எல்லாம் கூட பதிர் எல்லாம் கூட சுட்டரித்து போய்விடும். உங்களுக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் விட்டு உங்களை போய்விடும். அப்படியே கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா வெளிப்பாடு என்ன சொல்லுகிறார்? It is no longer I that liveth, but Christ who lives in me. Apostle Paul says in Galatians chapter 2 verse 20. Hallelujah. நான் இனி இல்லை வாழ்கிறது கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார் என்று. Hallelujah. Thank you Jesus. Jesus also spoke and said, if you want to gain your life, you have to lose it. In Matthew 16 verse 25. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? என் ஜீவனே தன் ஜீவனே ரட்சிக்க விரும்புகிறவன் அதை
இழந்து போவானான், என் நிமித்தமாக தன் ஜீவனே இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். Hallelujah. I'm going to pray for you now. இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இஸ்ரவேலின் துதிகள் வாச செய்கிற மகா பரிசுத்த தேவனே, இந்த விசேஷமான கர்த்தாவே, இந்த ஊரடங்கும் ஹல்லேலூயா இந்த கொள்ளை நோய் கர்த்தாவே உலகமே மனுஷனை மேற்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தாவே உம்முடைய ஜீவனுடைய வார்த்தையில் எல்லா விடுதலையும் சுகம் அற்புதங்களும் நடக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் மேலேயும் உடைய ஆவியை இப்பொழுதே ஊற்ற வன்மாவை ஜெபிக்கிறேன். ஆவியை இப்பொழுதே ஊற்ற வன்மாவை ஜெபிக்கிறேன். ராவி இப்பொழுதே ஊற்றவன்மாவை ஜெபிக்கிறேன். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தாவே, ராவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. எல்லாருக்கும் விடுதலை நம்பி இருக்கிறவர்கள் வெக்கப்படாது செய்கிற தேவன். ராவி அபிஷேகத்தை ஊற்றி அவங்களுக்கு விடுதலை சுகம் அற்புதங்களை இந்த காலகட்டத்தில் நீ செய்யவன்மாவை ஜெபிக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, each and everyone listening to this message, I pray, Father, in this lockdowns, corona pandemic, Lord Jesus, people are dying, Lord Jesus. I pray that you pour out your spirit, because your word says where the spirit of the Lord is, there is liberty. Pour out your spirit on all of them and set the captives free, Lord Jesus. Let your, hallelujah, Spirit, Father, your healing, Holy Spirit, heal everybody, Lord Jesus. Set them free, Father. Hallelujah. Set them free from fear, Lord Jesus. Today fear is killing so many people. Let your blessing be in all their lives, Father. Let them seek you. Let them spend time, Father, reading your word and having a closer walk with you. Let your blessing be in all their families. In Jesus' precious name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் கர்த்தர் ஊழியங்களை தாங்கள். நீங்கள் இருக்கிற உங்கள் பணம் எல்லாம் எங்கேயும் எடுத்துன்னு போக முடியாது. ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கறது தான் உங்களுக்காக கடைசியாக இருக்க போகிறது. அப்போ நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் அது போடுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பழகி பெருகி கூட்டி தருவார். This message is a blessing to you. Contact us by phone. If you want to support this ministry, don't save up thinking I'll have nothing, but you're not going to take anything from this world and go when Jesus comes. If you give for the ministry, all the souls which are related to that only, you will be able to take from this earth when you go to heaven. Please put it in the account number mentioned on the screen. The blessing of this ministry will be multiplied to you and your families. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் 10-2 வரைக்கும் இந்த டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் கூப்பிட்டா நீங்கள் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். வந்து உங்கள் விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2. Individual prayers will be made for your deliverance. Contact us by phone and come and receive your deliverance. Till we meet again, do not forget Jesus Christ is Lord. May the Lord bless you.